நீங்கள் நல்ல கெத்தாக வாழணுமா? அதுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. பக்கத்து வீடு, ஏற்ற வீடு, தெரிஞ்சவங்க, போனவங்க, அப்படி உள்ளவங்கக்கிட்ட உங்கள் வீட்டு கதையை நீங்கள் சொல்லவே கூடாது. சொல்லாமல் என்ன நம்ம வீட்டுக்குள்ளே நடந்தாலும் அது நம்ம பிள்ளைங்க, நம்ம மருமகன், நம்ம மகன் எல்லாரும் நம்ம ஒரு குடும்பம். இந்த கதையை போய் நீங்கள் வெளியே சொன்னீங்கன்னா, நீங்கள் பாசத்தோடு சொன்னாலும் சரி, நேசத்தோடு சொன்னாலும் சரி, 1 9 ஆக்கி ஒரு வழி பண்ணிடுவாங்க. அதனால் உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை நடந்தாலும் உங்கள் மனசில் வச்சுக்கிட்டு வெளியே போகல கால்ற தூக்கி விட்டு சும்மா கெத்தா போங்க. என்ன உன் பிள்ளை நல்லா என்னை பார்த்துக்கிடுது போலுக்கு, இந்த அம்மா என்ன இப்படி போகிறாங்க கோயிலுக்கு, மருமகன் நல்லா இப்போ பார்க்கா போலுக்கு அப்படின்னு அவங்க புழுங்கி 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 இருக்கட்டும். நம்ம வீட்டு கதையை மட்டும் சொல்லாமல் இருந்தோமானா என்றைக்கும் எப்போதும் கெத்தாக இருக்கலாம். இது தாய்மாருக்கும் தான், தகப்பனாருக்கும் தான், எல்லாருக்கும் தான் இந்த கதையை சொல்கிறேன். வீட்டு கதையை மட்டும் யாருக்கிட்டையும் வெளியே விடாதீங்க. இதை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா கெத்தா சும்மா ஜம்முன்னு வாழலாம். இது எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.